இந்த இந்த வவுனியா மாநகர சபை முழுமையான வெற்றியை பெற்று எங்களுடைய தேசிய மக்கள் சக்திக்கு இது முழு பலத்துடன் எங்களுக்கு எங்களுடைய மாநகர சபையின் அதிகாரம் கிடைக்கும் என்றதை நான் உறுதியாக கூற விரும்புகின்றேன். அதே போன்று இலங்கையில் உள்ள அனைத்து மாநகர சபைகளிலும் பிரதேச சபைகள், நகர சபைகள், மாநகர சபை, நகர சபை, பிரதேச சபை அனைத்திலும் நாங்கள் பார்த்தோம் என்றால் 185% அதிகாரம் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைக்க பெறும் என்றதை பற்றியும் நாங்கள் உறுதியாக கூறுகின்றோம். ஒரு சில மாகாண சபை, பிரதேச சபையோ மாநகர சபையோ எங்களுக்கு முழு இலங்கையிலேயே பார்க்கும் வகையில நகர சபைகள். ஆனால் நாங்கள் 100% முழுமையான நம்பிக்கையுடன் இருக்கின்றோம். இம்முறை எங்களுடைய அதிகாரத்துடன் நாங்கள் முன்வைத்திருக்கின்ற வேலை திட்டம், அதாவது ஒரு தனிநபருடைய வெற்றி அல்ல, மாநகர சபைக்கு, நகர சபைக்கு, பிரதேச சபைக்கு நாங்கள் முன்வைத்திருக்கின்ற இந்த வேலை திட்டமானது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். எங்களுடைய நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் இந்த மாற்றத்தை முழுமையாக நம்பியிருக்கின்றார்கள். ஆகவே எங்களுக்கு இந்த வெற்றியை பற்றி எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆகவே தான் நாங்கள் கூறுகின்றோம், வெற்றி நமதே, ஊர் எமது என்று. இப்போ நாங்கள் பார்த்தோம் என்றால் இந்த உள்ளூராட்சி மன்றம், எங்களுடைய வேட்பாளர் சகோதரி கூறியவாறு இது ஊராட்சி. எங்களுடைய ஊராட்சியில இந்த உள்ளூராட்சி மன்றங்களில் கிடைக்கப்பெற வேண்டிய சலுகைகள், வசதிகள் அனைத்துமே மக்களை வந்தடைய வேணும். அந்த மக்களுக்கு கிடைக்க பெறுகின்ற வசதிகளை பற்றி எங்களுடைய ஜெயக்குமார் அவர்கள் கூறினார். பார்த்தமென்றால் இந்த நெடுஞ்சாலைகள் எல்லாம் மத்திய அரசாங்கத்தை தொடர்பு கொண்டது, அந்த மத்திய அரசாங்கத்தால் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய விடயங்கள். ஆனால் நாங்கள் பார்த்தமென்றால் எங்கள் ஊருக்குள் இருக்கின்ற சிறு வீதிகள், பாதைகள் அனைத்துக்கும் பொறுப்பு யாருக்கு? அந்த அனைத்திலும் பொறுப்பு எங்களுடைய பிரதேச சபைகளுக்கே உள்ளது. ஆனால் இந்த பாதைகள் வருடந்தோறும், இந்த வருடமும் திருத்தி அமைக்கப்படுகின்றன, புனரமைக்கப்படுகின்றன. அடுத்த வருடம் பார்த்தோம் என்றால் அடுத்த வருடமும் அதுக்கு அதே பாதைகள் அவ்வாறே புனரமைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றன. ஏன் இந்த காரணம்? எல்லா வருடங்களிலும் வரவு செலவு திட்டத்துக்கு பிறகு பிரதேச அபிவிருத்திக்கென்று ஒதுக்கப்படுகின்ற பணத்தை வருடந்தோறும் இந்த பிரதேச சபையில் இருக்கின்ற அந்த அதிகாரிகளும் ஏனைய இந்த பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்டவர்களும் அந்த மாநகர சபை உறுப்பினர்கள் அனைவருமே சேர்ந்து அந்த அந்த கான்ட்ராக்ட் வருடந்தோறும் அவர்களுடைய தொடர்புடையவர்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதே தொடர்புடையவர்கள் அந்த கான்ட்ராக்டை வாங்குவது, அதுல கொமிஷனை பெற்றுக்கொள்வது, அந்த கமிஷன் எடுத்துக்கொண்டு தன்னுடைய தேவைப்பாடுகளுக்கு பயன்படுத்திக் கொள்வது, அவங்களுடைய மாமானுக்கு, மச்சானுக்கு அல்லது தன்னுடைய குழந்தைகளுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டித்தான் இந்த வியாபாரமாகத்தான் நடத்திக் கொள்வருகிறார்கள். ஆகவே இந்த பாதை புனரமைப்பு என்றது, பிரதேச பாதைகள் புனரமைப்பு என்பது ஒரு நாளும் பூர்த்தி அடையப்படாத ஒரு ப்ராஜெக்டா தான் இருக்கின்றது. ஆகவே அந்த ப்ராஜெக்ட்ஸ் மூலம் நாள்தோறும், வருடந்தோறும் அவர்கள் சேகரிக்கின்ற பணத்தால் அவர்களுடைய குடிகள் தான் ஏகபோகமாக சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பிரதேச அபிவிருத்தி அதே இடத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. பிரதேச அபிவிருத்தியை நாங்கள் பார்க்கும்போது இந்த பிரதேசத்தை பார்த்தோம் என்றால் இந்த வன்னி மாவட்டத்தில் உள்ள நிறைய இடங்களில் பார்த்தோம் என்றால் இந்த கால்சியம் பிரச்சனை, குடிநீரில் அதிக அளவு கால்சியம் இருப்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகவே இந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு இந்த சிறுநீரக நோயாளிகளாக கணப்பேரை நாங்கள் பார்க்கின்றோம். இதற்கான நீர் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றை, அது மட்டுமல்லாமல் மக்களுக்கு தேவைப்படுமாறு அந்த பொதுமக்களுக்கு பொதுவான நீர் வழங்கல் திட்டங்கள், சமூக நீர் வழங்கல் திட்டம் ஒன்றை சரிவர வழங்குவதற்கு இந்த பிரதேச சபைகளுக்கு இதுவரை முடியாமல் போயிருக்கின்றது. நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை சரிவர உருவாக்கி இந்த கால்சியம் பாதிப்பில் இருந்து இந்த மக்களை விலக்கிக் கொள்வதற்கு தேவைப்படுகின்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது இந்த பிரதேச சபைகள். குழாய் மூலம் சுத்திகரிப்பு செய்யப்பட்ட நீர்களை வழங்குவதற்கும் அவ்வாறான சுத்திகரிப்பு நிலையங்களை பிரதேசத்தில் உருவாக்கி மக்களுக்கு தூய நீர் வழங்கும் திட்டங்களை உருவாக்க வேண்டியது பிரதேச சபை. அது மட்டுமல்லாமல் இந்த பாதைகளில், இந்த சிறு வீதிகளில் மட்டுமல்லாமல் எல்லா தெருக்களிலுமே இந்த வீதி விளக்குகளை சரிவர பூர்த்த வேண்டியது இந்த பிரதேச சபை. இந்த தெருக்களை பார்த்தமென்றால் பாதுகாப்புக்கு இந்த வெளிச்சம் என்றது முக்கியம். அது பாதுகாப்பு என்றது நாங்கள் பார்த்தமென்றால் இந்த தெரு விளக்குகள்
சும்மாவே நாங்கள் இந்த விளக்குகளையும் இந்த தூண்களையும் போட்டு விடுவது மாத்திரமல்லாமல் அந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் முகமாக இருக்க வேண்டும். நாங்கள் பார்த்தோம் என்றால் திருடர்கள் அதிகரிப்பது, இந்த இருட்டு காணிகள், அது மட்டுமல்லாமல் தெருக்களில் இருட்டாக இருக்கும் போது இந்த பாதுகாப்பற்ற நிலையங்கள், அது மட்டுமல்லாமல் வேலை விட்டு வீடு திரும்பும் எங்கள் இளம் பெண்கள் யுவதிகள் பாதிக்கப்படுவது, பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு முகம் கொடுக்கப்படுவது, அது மட்டுமல்லாமல் அபகரிப்புகள், இந்த பணத்தை சுரண்டி கொண்டு ஓடுவது அல்லது திருடர்கள் நிரம்பி நிற்பது, இது போன்ற விடயங்கள் பாலியல் ரீதியாக பாதிக்கப்படுகின்றது. பஸ் ஸ்டாண்ட்ல அல்லது வீதியில தெருவுல பார்த்தோம் என்றால் தரிப்பிடங்கள்ல இந்த ஒழுங்குமுறையான இந்த வீதி விளக்குகள் இல்லாததன் காரணத்தால நிறைய பிரச்சனைகள் இந்த பிரதேசங்கள் நடக்குது. ஆகவே இந்த வீதி விளக்குகளை சரிவர பூர்த்தி செய்வது, அந்த தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்யப்பட வேண்டியது பிரதேச சபை. ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம், வசதிகளை வழங்கப்படுவதும் உரிமைகளை கொடுக்கப்படுவதும், அது மட்டுமல்லாமல் நாங்கள் சொல்கின்றவாறு இந்த உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டியதும் பிரதேச சபை. அதே போன்று இந்த நுளம்புகள் காரணமாக டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம், யானைக்கால் நோய்களாக இருக்கலாம், இந்த மாதிரி இடங்களை பார்க்கும்போது அந்த பிரதேசத்தை இந்த நுளம்புகளில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டியது, அதற்கான முக்கியமாக இந்த டெங்கு நோய்க்கான புகையடித்தல் போன்ற விடயங்கள் இந்த இந்த பிரதேச சபையால், மாநகர சபையால் செய்ய வேண்டிய நடவடிக்கைகள். மாநகர சபைக்கு அதற்கான ஒதுக்கீடுகள், அது மட்டுமல்ல வசதிகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது. மாநகர சபைக்குள் இந்த தேவைப்பாடுகளுக்கு அமைய தேவையான உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்கு பணமும் அந்த மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒதுக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாங்கள் பார்த்தோம் என்றால் வெள்ளத்தால் பாதிக்கப்படும் போது இந்த நாங்கள் பார்க்கின்றோம் வீடுகளில் இருக்கின்ற மலசல கூடங்களில் கூட நீர் நிரம்பி போக முடியாத, பயன்படுத்த முடியாதவாறு மக்கள் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்கின்றார்கள், கஷ்டப்படுகின்றார்கள். அந்த அவ்வாறான நிலைகளில் போது இதுகளை அனைத்தையுமே நாங்கள் அதில் சுத்தம் செய்து கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் நகர சபை, மாநகர சபை எடுக்க வேண்டும். அதே போல இந்த கால்வாய் அமைத்தல், அது மட்டுமல்லாமல் இந்த நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் நீர்ப்பாசன வசதிகள், விவசாயத்துக்கு தேவைப்படுகின்ற வகையிலான நீர்ப்பாசன வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது இந்த மாநகர சபைகளால் செய்ய வேண்டும். அதே போல இந்த பிரதேசத்தில பார்த்தோம் என்று சொன்னால் இந்த நீர்களை நிரம்பி வழிகின்ற வீதிகள், அதனால் பாதிக்கப்படுகின்ற மக்கள், அந்த 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 போக்குவரத்துக்கு தடையாக இருக்கின்ற இடங்கள், அந்த தண்ணி நிரம்பி இருக்கின்ற இடங்கள் சுத்தம் செய்ய வேண்டியது, அந்த துப்புரவை மேம்படுத்த வேண்டியது அனைத்துமே பிரதேச சபை, மாநகர சபையின் காரியம். ஆகவே இந்த அனைத்தையுமே செய்யாமல் இருக்கின்ற இந்த பிரதேச சபை, மாநகர சபை, இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் தான் மேலும் மேலும் எங்களிடம் இம்முறையும் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தனக்கு வாக்களிக்க சொல்லி கேட்டுக்கொள்கின்றார்கள். இந்த வீதிகளில் பார்த்தோம் என்றால் எங்களுடைய பெரியார்கள் சாதாரணமாக சைக்கிளில் போய் வருவார்கள். இந்த வீதிகளில் இருக்கின்ற உருத்தாளிகள் இல்லாத நாய்கள், நாங்கள் தெரு நாய்களை பார்த்தோம் என்றால் அதுகளிலிருந்து எங்களுக்கு இந்த பாதிக்கப்படுகின்ற சிறுவர்களும் எங்களுடைய பெரியார்களும் நிறைய பாதிக்கப்படுகின்றார்கள். இந்த நாய்க்கடியின் காரணத்தால ஊசிகளுக்கு, தடுப்பூசிகளுக்கு நிறைய அரசாங்க பணம் தேவைப்படுது. அது மட்டுமல்லாமல் அதிலிருந்து விழுந்து கை கால்கள் உடைந்தவர்கள், அதே மட்டுமல்லாமல் மரணத்துக்கு உள்ளாகினவர்கள் கூட ஒரு வருடத்துக்கு பார்க்க போனோம் என்றால் இந்த வீதி விபத்துகளால், நாய்களால் ஏற்படுகின்ற வீதி விபத்துகளால் ஒரு வருடத்துக்கு 8 பேர் இலங்கையில் இறக்கிறார்கள் என்று இந்த கணிப்பீடுகள் சொல்கின்றது. ஆகவே இந்த பிரதேசங்களில் உள்ள அந்த நாய்களுக்கு தேவைப்படுகின்றவாறு ஊசிகளை போடுவது, வீதிகளில் இருக்கின்ற நாய்களை அகற்றுவது போன்ற விடயங்கள் மாநகர சபையால் செய்ய வேண்டியது. ஆகவே தான் இந்த இடங்களை சுத்தம் செய்வதற்கு இது அனைத்தும் முக்கியம். ஆலயங்களை பராமரிப்பது என்று சொன்னால் பிரதேசத்தில் இருக்கின்ற கோயில்களாக இருக்கலாம், பள்ளிவாசல்களாக இருக்கலாம், ஏனைய ஆலயங்களை, அனைத்து ஆலயங்களையுமே இந்த பாதுகாக்க வேண்டியது. அதற்கான நீர்ப்பாசன வசதிகள், நீர் வசதிகளை கொடுப்பது, பாதுகாப்பை வழங்குவது, சுத்தம் செய்து கொடுப்பது, அது போன்ற வசதிகள் எல்லாத்திற்குமாக வேண்டிய நகர சபைக்கு முக்கிய ஒரு கடமைப்பாடு இருக்கு. அது மட்டுமல்லாமல் அனைத்து மக்களுடைய மயானங்களை பாதுகாத்தல், அதாவது இஸ்லாம் சமய மதத்துக்கு உரிய மயானங்களாக இருக்கலாம், கிறிஸ்தவ மயானங்களாக இருக்கலாம், இந்துக்களின் மயானங்களாக இருக்கலாம், பௌத்தர்களுடைய, இது அனைவர்களுக்கும், அனைத்து மக்களுக்கும் பொதுவான இந்த பொது மயானங்களை பாதுகாக்க வேண்டியது, சுத்தம் செய்து கொடுக்க வேண்டியது, பாதுகாப்பு மட்டுமல்லாமல் அதுக்கான நில ஒதுக்கீடுகள் செய்ய வேண்டியது நகர சபை, பிரதேச சபை செய்ய வேண்டிய கடமைகள். இது அனைத்துமே சரிவர நிறைவேறப்பட்டால்தான் அந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களுடைய அடிப்படை வசதிகள், உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படும் என்று நாங்கள் கூறலாம். அதே போல விளையாட்டு மைதானங்கள், அது மட்டுமல்லாமல் வாசிப்பு நிலையங்கள்,
அதே போல சிறுவர்களுக்கு தேவைப்படுகின்றவாறு பிரஜா சாலைகள், பொது அமைப்புகள், மண்டபங்கள் ஆகியவனை நாங்கள் பார்த்தோம் என்றால் இந்த மண்டபங்கள் ஆகியவற்றை நடத்துவது, அதே போன்று அதுகளுக்கு தேவைப்படுகின்ற அடிப்படை வசதிகளை கொடுக்க வேண்டியது இந்த நகரசபையின் கடமை. இல்லாவிட்டால் எங்களுடைய மாணவர்கள் விளையாடுவதற்கு இடமில்லாமல் பாதையில் தெருவில் விளையாடுகின்ற மாணவர்கள், அதே சிறுவர்கள், அதே போன்று எங்களுக்கு வாசிப்பு பழக்கமற்ற சமுதாயமாக நாங்கள் மாறிக்கொண்டு வருகின்றோம். பிரதேசத்தில் வாசிப்புக்கான அந்த வாசிக சாலைகள் உருவாக்க வேண்டியது இந்த நகரசபை பிரதேச சபை கடமை. இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மாணவர்கள், பாடசாலை மாணவர்களுக்கு தேவைப்படும்வாறு அந்த அனைத்து டியூஷன் கிளாஸுகளுக்கு போய்கொண்டே நாள் முழுவதும் இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய ஸ்மார்ட் போன்களுக்கு பழகி அவர்கள் இந்த டிஜிட்டல் ஸ்கிரீன் அடிக்ஷன், நாங்கள் பார்த்த ஸ்கிரீன் அடிக்ஷனுக்கு பழகி கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாணவர் சமுதாயம் இப்போது பார்க்க போனோம் என்றால் வாசிப்பு பழக்கத்தில் இருந்து விலகி கொண்டே போகின்றார்கள். ஆகவே இந்த சமுதாயத்தில் இருக்க வேண்டிய இந்த மேம்பாட்டு வழக்க பழக்கங்களை இந்த மேம்படுத்த வேண்டியது, கட்டுப்பாட்டுக்கு உள்ளாகப்பட்ட சமுதாயமாக அனைவரையுமே ஒன்றாக அணிதிரட்ட வேண்டியது. அது மட்டுமல்லாமல் பாதிப்பான சமுதாயமாக உருவாக்கப்படுகிறது. கல்வியில் அபிவிருத்தி செய்வது, பாதுகாப்பை அபிவிருத்தி செய்வது, உட்கட்டமைப்பு வசதிகளை கொடுப்பது அனைத்துமே செய்ய வேண்டியது இந்த நகரசபை பிரதேச சபை. ஆகவே தான் அதுக்கான ஒரு வேலை திட்டம். அது மட்டுமல்லாமல் எங்கள் ஜெயக்குமாரன் அவர்கள் கூறியவாறு பார்த்தீங்கள் என்றால் இது ஒரு சட்டம் மூலமாக அமுல்படுத்தப்பட்ட ஒரு விடயம். இது அரசியல் மட்டுமல்ல. அந்த பிரதேச அபிவிருத்தி என்றது 1939ஆம் ஆண்டு, அதாவது இலங்கைக்கு சுதந்திரம் பெறுவதற்கு முன்னமே இருந்தே ஒரு சட்ட மூலமாக அமுல்படுத்தித்தான் இந்த பிரதேச அபிவிருத்தி என்பதுக்கு அதுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வேலை திட்டம். அதற்காக அந்த வேலை திட்டத்தை அந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களுடைய வாழ்வு நிலையை அபிவிருத்தி செய்வதற்காகத்தான் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுடைய வரிப்பணம் மறவிடுகிறார்கள், வரிகளை சேகரிக்கிறார்கள், முத்திரை காசை எடுக்கின்றார்கள். ஒரு தராசுப்படி நீங்கள் ஒரு கடை வைத்திருந்தீங்கன்னு சொன்னா அந்த கடையில ரெஜிஸ்ட்ரேஷன், அது மட்டுமல்லாம நீங்கள் ஒரு கடையில அந்த தராசுப்படி கூட நீங்க வைத்து பயன்படுத்துறீங்களா இருந்தால் அது அனைத்துமே ரெஜிஸ்டர் பண்ண லைசன் எடுக்க தேவைப்படுது. இது அனைத்துக்குமான பணம் தான் இங்கே வந்து இந்த மாநகர சபைக்கு, நகர சபைக்கு, பிரதேச சபைக்கு சேர்க்கப்படுது. இந்த பிரதேச சபை என்றால் 1987ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இருந்த போதிலும் நகர சபை என்ற நகர சபை வேலை திட்டம் அந்த சட்ட மூலம் 1939 இருந்தே இலங்கையில் அமுல்படுத்தப்பட்டது. சுதந்திரத்துக்கு முன்னமே இருந்தே இருக்கப்பட்டது. ஆனா இலங்கையில இதுவரையும் சரியான அந்த நிவர்த்தி செய்யப்படாத உரிமைகள், இந்த உரிமைகள் கிடைக்கப்பட்டிருக்கா? இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கா? பிரதேச அபிவிருத்தி சரியானவாறு நடக்கப்பட்டிருக்கா? இல்ல, இது ஒன்றுமே நடக்கல. ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம், இது இந்த நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த நகர சபையில, மாநகர சபையில, இந்த உள்ளூராட்சி மன்ற அனைத்திலும் அதிகாரத்தை பறிப்பதற்கு நிறைய பேர் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு நிறைய பேர் இருந்த போதிலும் இந்த தேவைப்பாடுகளை சரிவர பூர்த்தி செய்வதற்கு யார் இருக்கிறார் என்றதை தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய மக்கள் கடமை. ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம், இது இன்னொரு கட்சியிடமிருந்து எங்களுக்கு அதிகாரத்தை பறிப்பதற்காக நாங்கள் எடுக்கப்பட்ட ஒரு வேலை திட்டம் இல்ல. இலங்கையில் இருக்கின்ற இந்த சட்டமூலத்தின் மூலமாக இலங்கை நாட்டு மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் பிரதேச அபிவிருத்திக்கு கிடைக்கப்பெற வேண்டிய வசதிகளை கட்டாயமாக உறுதி செய்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டு இருக்கின்றோம் என்றதை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் உறுதி கூற விரும்புகின்றோம். அதுதான் எங்களுடைய கடமை. இந்த வேலை திட்டம், இந்த இருக்கின்ற உங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய உரிமைகள், இது அனைத்துமே இந்த பிரதேச மக்களுக்கு வழங்கப்படுவதாக இருந்தால் அதை பெற்றுக் கொடுப்பதற்கு தலைமை தாங்கும் அமைப்பு தான் எங்களுடைய இங்க தேசிய மக்கள் சக்தி. இந்த அடையாளத்துக்கு, இந்த திசை காட்டி சின்னத்துக்கு இங்கே வந்திருக்கின்ற வேட்பாளர்கள், அவர்கள் அனைவருமே இந்த பிரதேசத்தின் தலைமைத்துவத்தை தாங்குகின்றார்கள். அவர்கள் எங்களுடைய வேலை திட்டத்துடன் இணைக்கப்பாடை தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த வேலை திட்டம் சரிவர அமுல்படுத்துவதற்கு பிரதேச அபிவிருத்திக்காக நாங்கள் 1400 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம். ஆகவே இந்த 1400 ரூபாய் ஒதுக்கீடு செய்தது எப்படி? நாங்கள் பார்த்தோம்னா ஜனாதிபதி அவர்கள், பிரதமர், அமைச்சர்கள், அதே போல சபாநாயகர் அனைவருமே ஒன்றாக சேர்ந்து வீண் விரயத்தை தவிர்த்திருக்கின்றோம். மோசடி, ஊழல், லஞ்சம் நிறைந்த இந்த அரசியல் முறைமையை நாங்கள் மாற்றிருக்கின்றோம். ஆகவே அவ்வாறு சிக்கனப்படுத்திய பணத்தால் தான் இவ்வாறு பயபத்திரமாக, கண்ணியமாக பிரதேச அபிவிருத்திக்காக நாங்கள் பணத்தை ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம். அந்த ஒதுக்கீடு செய்த பணத்தை நாங்கள் பிரதேச அபிவிருத்திக்கு இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நாங்கள் அனுப்பும் போது இந்த உள்ளூராட்சி மன்றங்களில் இருக்க தேவைப்பாடு இருக்கு. கட்டாயமாக அந்த வேலை திட்டத்துடன் ஒன்றிணைந்து செயற்படக்கூடிய ஒரு குழு, அதற்கு தலைமைத்துவம் வழங்கக்கூடிய ஒரு குழு, எங்களுடைய வேலை திட்டத்துடன் ஒன்றாக செயற்படுபவர்கள்,
எங்களுக்கு அந்த உள்ளூராட்சி மன்றத்தில் இருப்பது அவசியம். இல்லாவிட்டால் எங்களுடைய வேலை திட்டத்தை புறக்கணித்து விட்டு இங்கே இருக்கின்ற வேலை திட்டத்தை தூக்கி எறிந்து விட்டு அவர்களுடைய தற்போக்கான பயணத்துடன் செயற்படுபவர்கள் இருந்தால் நாங்கள் ஒதுக்கின்று செய்கின்ற பணத்தை அவர்கள் இன்னும் மேலும் மேலும் மோசடிக்கு அல்லது தன் பாவனைக்காக பயன்படுத்தி கொண்டால் இந்த பிரதேச அபிவிருத்தி நடக்குமா? நடக்கவே நடக்காது. அதே போன்று எங்களுடைய வேலை திட்டத்தை தூக்கி எறிந்து அதை நிராகரித்து விட்டு செல்பவர்களுடன் எங்களுக்கு இந்த பயணத்தை மேற்கொள்ள முடியாது. உங்களுக்கு நாங்கள் கூறிவிட்டு போகின்ற உறுதிமொழி அளிக்கின்ற இந்த வேலை திட்டம் நிறைவேறாது. ஆகவே தான் நாங்கள் கூறிவிட்டு செல்கின்ற உறுதிமொழி அளித்து விட்டு செல்கின்ற இந்த வேலை திட்டம் மக்கள் மத்தியில் சரிவர அமுல்படுத்துவதற்காக எங்களுடைய வேட்பாளர்களை பிரதேச சபைக்கு தெரிவு செய்யுங்கள், மாநகர சபைக்கு தெரிவு செய்யுங்கள், நகர சபைக்கு தெரிவு செய்யுங்கள். உள்ளூராட்சி மன்றத்தின் அதிகாரத்தை மத்திய அரசாங்கத்துக்கே வழங்குங்கள். மத்திய அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட தேவைப்பாடுகள், அதாவது மக்கள் மாணவர்கள் கல்வியிலிருந்து இடைவிலகலை தவிர்ப்பதற்கு 6000 ரூபாய் நாங்கள் பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். பாதணிகளுக்கான கொடுப்பனம் ஒன்று வழங்கியிருக்கின்றோம். பல்கலைக்கழக மாணவர்களுக்கு 5000 ரூபாவாக இருந்த மகப்பொல கொடுப்பனவு 7500 ரூபாயாக அதிகரித்திருக்கின்றோம். அரச ஊழியர்களுக்கு சம்பள உயர்வினை வழங்கியிருக்கின்றோம். அது மட்டுமல்லாம அஸ்வசும கொடுப்பனவை நாங்கள் அதிகரித்திருக்கின்றோம். மேலும் 4 லட்சம் பேருக்கு ஜூன் மாதத்திலிருந்து இந்த அஸ்வசும கொடுப்பனவை வழங்குவதற்கு சரிவர உண்மையான பயனாளிகள் யாரு, பலனாளிகள் யாருக்கு இது தேவைப்படுகின்றது என்றதை கண்டறிந்து சரிவர இந்த தேவைப்பாட்டுக்கு அமைய இன்னும் மேலதிகமாக 4 லட்சம் பேருக்கு கொடுப்பதற்கு வேலை திட்டம் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் நாங்கள் பார்த்தோம் என்றால் உரமானியம் வழங்கப்பட்டிருக்கு. 15000 ரூபாயாக இருந்த இந்த உரமானியம் 25000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கு. மீனவர்களுக்கு நாங்கள் பார்த்தோம் என்றால் மீனவ சமுதாயத்துக்கு எரிபொருள் மானியம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கு. ஏனைய உற்பத்தி பொருட்களுக்கு விளைச்சலுக்கு தேவைப்படுகின்றவாறு இந்த மானியங்களை வழங்கி உர மானியத்தை மேலதிகமாக அவர்களுக்கும் வழங்கி ஊக்குவிக்கும் முகமாக நாங்கள் செயற்பட்டு கொண்டு வருகின்றோம். மகளிர் அபிவிருத்திக்காக நாங்கள் பாரிய பணத்தை ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம். நன்னடத்தை நிலையங்களில் இருக்கின்ற, அது மட்டுமல்லாமல் இந்த தடுப்பு காவலில் இருக்கின்ற சிறார்களுக்கு எதிர்காலத்தில் தேவைப்படுமாறு அவர்களுக்கான பணத்தை வழங்குவதற்கு நாங்கள் வேலை திட்டங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். 5000 ரூபாய் மாதத்துக்கு வழங்கும்படி இந்த வேலை திட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இம்முறை வரவு செலவு திட்டமானது மிகவும் சிக்கனமாக, மிகவும் கவனமாக, வீண் விரயத்தை தவிர்த்துட்டு மக்கள் நலனுக்காக பாரிய பணத்தை ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஒரு வரவு செலவு திட்டம். அந்த வரவு செலவு திட்டத்தினூடாக நாங்கள் இந்த பிரதேச அபிவிருத்திக்கு நிறைய பணத்தை ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம். ஆகவே அந்த பணத்தை சரிவர பயன்படுத்தி, அதிலும் முக்கியமாக சொல்ல வேண்டிய விடயம்தான், எங்களுடைய அரசாங்கம் வட மாகாண அபிவிருத்திக்காக, வடக்கு அபிவிருத்திக்காக வேண்டி 6000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அதில் 1000 மில்லியன் ரூபாய் வட்டுவாக்கல் பாலத்துக்காகவும், ஏனைய பிரதேச அபிவிருத்திக்கு வடக்குக்கு மாத்திரம் 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஆகவே தான் எங்களுடைய கண்ணோட்டமானது கடந்த 30-40 வருடமாக கைவிடப்பட்டிருந்த இந்த வட மாகாணத்தை கட்டியெழுப்பி மக்களுடைய வாழ்வுக்கு உத்தரவாதத்தை வழங்கி அவர்களுடைய இந்த வட மாகாணத்தில் வாழ்கின்ற மக்கள் அனைவரையும் அபிவிருத்தி செய்ய வேண்டும், வாழ்வாதாரத்தில் அவர்களை உயர்த்த வேண்டும் என்றது எங்கள் அரசாங்கம் கவனமாக கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் சொல்கின்றோம், கைகோர்த்து கொள்வோம், ஒன்றாக இணைந்து கொள்வோம், நாங்கள் அனைவருமே ஒன்றாக அணிதிரள்வோம். முக்கியமாக பெண்கள் அமைப்புகளூடாக எல்லா கிராம சேவை பிரிவுகளிலும் இந்த மகளிர் அமைப்புகளை உருவாக்கி அந்த மகளிர் அமைப்புகளின் ஊடாக அவர்களுக்கு இங்கே இருக்கின்ற இயற்கை வளங்களையும் மனித வளங்களையும் சரியாக பொருந்தி அந்த பிரதேசத்தில் உள்ள உற்பத்திகளை அபிவிருத்தி செய்து அந்த உற்பத்திகளுக்கு சந்தை வாய்ப்பினை வழங்கி பெண்களுக்கான வலுவூட்டும் வேலை திட்டம் எங்கள் சிறுவர் மற்றும் மகளிர் அபிவிருத்தி அமைச்சுக்குள் நடந்து கொண்டே இருக்குது. அது எலெக்ஷனுக்கு பிறகு, அதாவது தேர்தலுக்கு பிறகு இந்த பிரதேசங்கள்ல அந்த அதிகாரிகளுடன் உங்கள் பிரதேசத்துக்கே அந்த அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுத்து செல்வோம். அதுவரையும் எங்களுடன் தொடர்பு கொண்டிருங்கள். அதே போல இது ஒரு எலெக்ஷனுக்கு தேர்தலை முன்னுக்கு வைத்துக்கொண்டு இந்த வேலை திட்டங்களை கொண்டு 5000 ரூபாவா 10,000 ரூபாயை காட்டி, இல்லாட்டி அரிசிய மாவ சாராயத்தை அல்லது சாப்பாட்டு பேக்கெட்டை பங்கிட்டு அரசியல் செய்வது நோக்கமே கிடையாது. எங்களுக்கு தேவைப்படுகின்றது இந்த 5 வருட காலத்துக்குள் தனியாக கலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு சமுதாயமாக இலங்கை வாழ் அனைத்து மக்களுக்கும் பொருளாதார சமத்துவம், அதே போன்று சட்டத்தின் பாதுகாப்பு, 3வது அடிப்படை உரிமைகள் அனைத்தும் சமமாக பெறுகின்ற சமுதாயம்.
இந்த மூன்றையும் தான் நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம். ஜனாதிபதி அவர்களிடமிருந்து கேபினட்டிலிருந்து நாங்கள் கேட்டுக்கொள்கின்ற விடயம், அதாவது நாங்கள் ஒரே போக்கில் நாங்க போற போக்கில் போறதுக்கு நாங்கள் அரசியல் வர இல்லை. மக்களுக்கு தேவைக்காக மக்கள் வாழ்வு நலன் அடைய வேண்டும் என்ற உறுதியோட நாங்கள் சொல்கின்றோம். அனைத்து சமுதாயத்துக்கும் பொருளாதார சமத்துவம் தேவை, பொருளாதார அபிவிருத்தி, சட்டத்தின் சமமான பாதுகாப்பு, அடிப்படை உரிமைகள் வழங்குதல், இது மூன்றும் கிடைக்கப் பெறுவதாக இருந்தால்தான் நாங்கள் அனைவருமே ஒரு சமுதாயத்தில் நிம்மதியாக வாழக்கூடிய பிரஜைகளாக மாறுவோம். ஆகவே இந்த பிரதேசத்தில் புறக்கணிக்கப்பட்ட மக்களாக வாழ்கின்ற எங்களுக்கு அந்த உரிமைகள் தேவை. பொருளாதார சமத்துவம், பொருளாதாரத்தில் பங்களிப்பு தேவை. எங்களை ஒதுக்கி வைத்துட்டு போகின்ற ஒரு பொருளாதார இயக்கம், அதாவது இயங்கு முறை, அந்த பொருளாதாரம் இயங்குமாக இருந்தால் அதுக்குள் நாங்களும் உள்வாங்கி இருக்க தேவை. ஆனால் எங்களை புறக்கணித்து விட்டு போற அரசியல் முறைமையும் பொருளாதார முறைமையும் தான் நாங்கள் இவ்வளவு காலம் பார்த்தோம். ஆகவே தான் ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு சொல்கின்ற விடயம் சமமான பங்களிப்பு, அதே போல பெண்களை உள்வாங்கும் பொருளாதார திட்டம். அப்போ இந்த பொருளாதார அபிவிருத்திக்குள் நாங்கள் அனைவருமே உள்வாங்கியிருத்தல் அவசியம். பிராதேசிய அவசியம் நான் பார்த்தோம் என்று சொன்ன இந்த பிரதேச அபிவிருத்திக்குள் அனைவருமே நாங்கள் எடுத்து பார்க்கும்போது இந்த பிராந்திய வலயங்களில் இருக்கின்ற வளங்களுக்கு என்ன நடந்தது, மனித வளத்துக்கு என்ன இடம் கிடைக்கப்பட்டது, இது ஒன்றுமே கிடைக்கவில்லை. ஆகவே தான் நாங்கள் கூறுகின்றோம், இந்த இயற்கை வளங்களையும் மனித வளத்தையும் ஒன்றாக சரிவர அபிவிருத்தி செய்யப்பட வேண்டியதுக்கான வேலை திட்டம் அரசாங்கம் எடுக்க வேண்டும். அந்த பொருளாதார சமத்துவம் எனக்கு தேவை. அந்த பொருளாதாரத்தில் எங்களை உள்வாங்குதலும் அவசியம், அனைத்து மக்களையும் உள்வாங்குதல் அவசியம். அப்போதான் அந்த கொழும்பை மையப்படுத்தியிருக்கின்ற வளர்ச்சி அபிவிருத்தி இந்த பிரதேசங்களை வந்தடையும். ஆகவே கல்வி இங்கே வந்தடையும், தொழில்நுட்பம் இங்கே வந்து சேரும், நம்ம மக்கள் வாழ்வுக்கு புது வாழ்க்கை ஒன்று கிடைக்கும், மறுமலர்ச்சி என்பது அது. ஆகவே இந்த பொருளாதார மாற்றமும் சட்டத்தின் பாதுகாப்பு, சட்டம் ஒருவரை மாத்திரம் அல்லது அதிகாரிகளை மாத்திரம், பலம் வாய்ந்தவர்களை மாத்திரம் பாதுகாப்பதாக இருந்தால் அது ஒரு நாடு அல்ல. ஆகவே நாங்கள் பார்க்கின்றோம், இந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும், பெண்களுக்கு ஆண்களுக்கு சமமாக அனைத்து மாணவர்களுக்கும் கிடைக்கப்பெறுகின்ற, எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு உறுதிப்படுத்தப்படுகின்ற சட்டத்தின் பாதுகாப்பு தேவை. அப்போ தான் நாங்கள் இந்த நாட்டில் நிம்மதியாக வாழக்கூடியும். அப்போ அதே போலவே தான் அடிப்படை உரிமைகள், கல்வி, சுகாதார, போக்குவரத்து உரிமைகள், எங்களுடைய விவசாய நிலங்கள், இங்கே கைப்பற்றப்பட்டிருக்கின்ற காணிகளுக்கு விடுதலை, அதே போல எங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட வசதிகள், எங்களுக்கு இந்த பொது வசதிகள், உட்கட்டமைப்பு வசதிகள், உரிமைகள் அனைத்தும் கிடைக்க பெறுவதாக இருந்தால் அதுவே எங்களுடைய நாடு. ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம், இது அனைத்தும் பெற முடியுமான வேலை திட்டத்தை தான் ஜனாதிபதி அவர்கள் முன்வைத்திருக்கின்றார். அதற்காகத்தான் நாங்கள் பங்களிப்பு செய்கின்றோம். அதற்காகத்தான் உங்கள் அனைவரையும் அணிதிரட்டி ஒன்றாக சேர்ப்பதற்கு நாங்கள் முன் வந்து செயற்படுகின்றோம். ஆகவே இது ஒரு தனிநபரை மையப்படுத்தி கொண்டு செல்கின்ற அரசியல் பயணம் அல்ல. இந்த வேலை திட்டம் முழுமையாக இந்த நாட்டில் அமுல்படுத்தப்படுவதாக இருந்தால் நாம் அனைவருமே சுதந்திரமான மக்கள். ஆகவே அந்த வழிகாட்டலுக்கு அமைய அந்த நாட்டின் அபிவிருத்திக்கு நாங்கள் அனைவருமே ஒன்றாக அணிதிரள்வோம். வெற்றி நமதே, ஊர் எமது. வாழ்த்துக்கள்.